தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று கோவையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் நிலவுகிற அல்லது அகில இந்திய அளவில் நிலவுகிற மகாத்மா காந்தி வேலை திமுக அரசாங்கத்தை வலியுறுத்தி தான் போராட்டம் நடக்குது. அதில் இருக்கிற பிரச்சனைகள், அதே போல குடியிருப்பு மனை பிரச்சனைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதித்து பல தீர்மானங்கள் அவர்களை அமல்படுத்த கோரி தமிழகத்தில் ஒரு விரிவான இயக்கத்தை நடத்துவதற்கான முறையில் இந்த கூட்டம் ஏற்பாடாகி இருக்கிறது. உங்களுடைய வாயிலாக கோவை மாவட்டத்தில் உங்களுடைய கருத்து இது பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு போராட்டம், இதை கண்டிச்சு மாவட்டத்தில் அமைந்துள்ள அதுக்கு பேர் என்ன? தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லல, தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. ஏற்பாடு செய்ய புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். அப்படி இருங்க, அப்படி எடுக்கவில்லை என்றால் இந்த போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தும். இந்த யோகா மைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் பல்வேறு விதமான தவறுகள், குறிப்பாக பெண்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். தொடர்ந்து புகார்கள் எழுந்து தொடர்ச்சியான போராட்டங்கள் சட்டமன்றத்திற்குள்ளும் குறிப்பாக வைத்து நடத்துகிற சத்குரு வாசுதேவ் அவர்கள் மீது வழக்குகள் இருக்கிறது. குறிப்பாக அவர் மனைவி எப்படி இறந்தார் என்பது இன்றைக்கும் மர்மமான முறையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட மையத்தில் நன்கு படித்த வசதி வாய்ப்புடைய குடும்பங்களைச் சேர்ந்த இளம் பெண்கள் நிபந்தனையற்ற முறையில் யோகா கற்றுக்கொள்வது என்கிற பெயரால் இங்கே சேர்க்கப்பட்டு விவசாய நிலமா மூளை செலவை செய்யப்பட்டு பெற்றோர்களை கூட வீட்டில் சென்று சந்திக்க முடியாத ஒரு மோசமான அவலமான நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது. குறிப்பாக கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற காமராஜ் அவர்கள், அவருடைய 2 மகள்கள், 42 வயதுடைய கீதா, 39 வயதுடைய லதா, இந்த 2 பேருமே இந்த பெயர் மாற்றப்பட்டு விட்டது. வீட்டில் வைத்த பெயர் பெயர் மாமயு என்றும் கீதாவின் பெயர் மாமதி என்றும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. நீண்ட நாட்களாக இந்த யோகா மையத்தில் அவருடைய தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை, வந்து பார்க்க வேண்டும் என்று பிள்ளைகளை அவருடைய தந்தை காமராஜர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அழைத்தார். வர மறுக்கிறார்கள். தாங்கள் வர முடியாது, வேண்டுமானால் நீங்கள் இங்கே வந்து பார்த்து செல்லுங்கள், வீட்டிற்கு வரமாட்டோம், அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியா இல்லை, கவலைக்கிடமா இருக்கிறாங்க, அது குறித்து எங்களுக்கு கவலை இல்லை, இல்லை அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க, அது குறித்தும் எங்களுக்கு கவலை இல்லை என்று இந்த 2 பெண்களும் தொலைபேசி வாயிலாக பேசியது பத்திரிகைகளில் ஊடகங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கிறது. அந்த